உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குதுங்க? கம் ஆன் மலிஷ்கா, எப்போல இருந்து கால் பண்ற, நீ கால் பேக் பண்ணவே மாட்டேங்கிற. இப்ப என்ன பண்றது? இப்ப மலிஷ்காவை எப்படி காண்டாக்ட் பண்றது? வேற வழி இல்ல, மறுபடியும் ட்ரை பண்றேன். கம் ஆன் மலிஷ்கா, பிக் அப் பிக் அப். அப்புறம் எதுக்காக நீ ஐ லவ் யூ சொல்ற? இப்படிதான் லவ் பண்ணுவாங்களான்னு இவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. திரும்ப கொஞ்சம் கால் பேக் பண்ணலாம்ல, நான் கால் பண்ணாலும் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறா. அவகிட்ட நான் பேசலன்னா என் நிலைமை எப்படி இருக்குன்னு அவளுக்கே தெரியும். ப்ளீஸ் மலிஷ்கா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. மாம் கால் பண்ணதுனால தான் நான் திரும்பி வந்தேன். இதையெல்லாம் மாம் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பண்ணேன். காட் மலிஷ்கா, என்ன என்ன பண்றது? இந்த விஷயத்தை அவ நேராவே என்கிட்ட கேட்டா அது மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் இன்டர்நெட்ல உன்னோட போட்டோஸ் அவ பாத்துருக்கா. ஆமா ரிஷி, அவ பயங்கர தந்திரக்காரி. அவளுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. அவ உன் ஆபீஸ்ல கிளப் ரூம் வெளியில என்னையே கேட்டா. யாரோ ஒரு yellow கலர் Dress போட்ட பொண்ணு கூட உன்னை பார்த்தாலாம். அதனால அவ பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கா. ஆனா நீ என்ன ஃபேக்னு சொல்ற, ரைட்? அவ அப்பாவி முகத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன மறைச்சு வைக்கிற? நீ மறைச்சதான் நான் மறைக்கிறேன். சொல்ல போனா ரிஷி தான் கோவப்பட்டிருக்கணும், நீ பட்டிருக்க கூடாது. மாம், என்ன நடந்திருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவ்வளவு சத்தமா கத்தினா ஊருக்கெல்லாம் கேட்கதானே செய்யும். so what? சோ நீ ரிஷி கூட இப்படி எல்லாம் சண்டை போட்டிருக்க கூடாது. நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலமோ. நீ அவனை இங்க இருந்து விரட்டிட்ட, அதோட அவன் கூட இருக்க பிடிக்கலன்னு வேற சொல்லிட்ட. அப்புறம் தப்பு பண்ணலன்னு சொல்ற. மல்லிஷ்கா, அவன் ரிஷி உன்னுடைய ரிஷி. அவன் உனக்காக, எனக்காக இல்லமோ. அவன் லக்ஷ்மிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டா. இதுதான் பிரச்சனையே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படி ஃபைட் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? ஆகுதோ ஆகலையோ, ஐ டோன்ட் கேர். ஆனா லக்ஷ்மிக்கு பிரச்சனை கிரியேட் ஆக போகுது. எந்த ரீசனுக்காக நான் ரிஷி கிட்ட சண்டை போட்டேனோ அந்த கோவத்தை லக்ஷ்மி மேல காட்டுவான். நான் அவன் கிட்ட சொல்லிட்டேன், லக்ஷ்மி உன் மேல சந்தேகப்படுறான்னு. அந்த வீட்டுல மனைவியா மருமகளா ஜஸ்ட் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படின்னா மலிஷ்கா சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்? அவ இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறியா? எனக்கு எந்த அளவுக்கு அவனை தெரியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கே அவனை பத்தி தெரியாது. நான் சொல்றது நடக்க தான் போகுது. அவன் ரியாக்ஷன் அங்க காட்டுவான். அதால என்ன ரிசல்ட் வரும் பாருங்க. ரிஷி லக்ஷ்மி கிட்ட பயங்கரமா சண்டை போடுவான். எனக்கு ஏன் மேலேயே கோவம் வருது. அந்த லக்ஷ்மி மேல என் மனசுல ஃபீலிங்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஜீரோ. அப்படி இருந்தோம் இந்த விரத விஷயத்துல நான் எப்படி மாட்டினேன்? மலிஷ்கா சொல்றதா கரெக்டா? லக்ஷ்மி என்ன ஒரு புருஷனாவ என்ன நம்பல. என் மேல அவளுக்கு நம்பிக்கையே இல்ல. அப்படி இருக்கும்போது அவ இருந்த இந்த விரதமோ போய் தானே. அவ நடிச்ச இந்த நாடகத்தை எல்லாம் நான் உண்மை நம்பிட்டேன். அண்ட் அதனாலதான் நான் இங்க வந்து அவளுக்கு ஊட்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விரதத்தை நான் வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் என் கையாலேயே பண்ணிருக்கேன். அதனாலதான் மனிஷ்காவுக்கு என் மேல கோபம் வந்துச்சு. இந்த ஒரே காரணம் தான். அதுவும் எந்த அளவுக்கு கோபம். அவ இதுவரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி நடந்ததே இல்ல. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீரு, நான் போய் பாக்குறேன். ஹலோ மேம், நீங்க தான் லக்ஷ்மி ஓபராயா? ஆமாமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் மேடம், இன்னொரு பார்சல் இருக்கு. நீலம் ஓபராய். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இது என்னது? நான் இதைத்தான் வாங்க வந்தேன். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு அதான் என்னன்னு கேக்குறேன். கேட்டுட்டே. இதெல்லாம் என்னது? இத பாருங்க,
இந்த ஈவிலையத்தை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாவ், டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. ரிஷிக்காக தான். அவனுக்கு கண் திருஷ்டி அதிகம் இல்ல. நாளைக்கு காலையில இது ரிஷிக்கு கட்டி விட்டுடலாம். இது கையில இருந்தா அவன் சேஃபா இருப்பான். சரி, அதுல என்னமா இருக்கு? இது நான் ஆர்டர் பண்ணது. இது பாருங்க. வாவ், வெரி பிரிட்டி. யா, நைஸ். இதையெல்லாம் எங்கம்மா ஆர்டர் பண்ண? நான் எங்க வாங்கினோ அங்கேதான் இவ்வளவு வாங்கினா. நாங்க 2 பேரும் இதையெல்லாம் ஒரே இடத்துல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியா? ரிஷி, ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் இப்படி? நான் இத கிழிச்சு போடலான்னு தான் இருந்தேன். ஆனா நானே மறந்துட்டேன். ஏன் லக்ஷ்மி, எதுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி மாதிரி நடிக்கிற? எங்க கிட்ட நடந்துக்கிறது இது எல்லாமே போய் தான். நீ என்னைய சந்தேகப்படுறியா? நீ நேர்மையா இருப்பன்னு நினைச்ச. எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் அப்படி இல்ல. நீ அந்த மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் கூட இல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? எனக்கு வேற ஒருத்தி கூட அஃபேர் இருக்கா? ஆனா அதுக்கப்புறமும் இன்னைக்கு நீ விரதம் இருந்திருக்க. ஏன்? மத்தவங்களுக்கு என்ன புரிய வைக்க நினைக்கிற? என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறைன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறியா? இதுக்காக தானா? நீ ஒரு பெரிய ஃப்ராட் லக்ஷ்மி. பொய்க்கு மேல போய். ரிஷி, நான் வெறும் இப்ப என்ன என்னன்னா நீ என்ன பெரிய எவ்வளா? மத்த பொண்ணுங்களா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். தப்பு என்னோடதான் லக்ஷ்மி. நான் உன்னை முழுசா நம்பிருக்க கூடாது. என்ன நீயும் மத்தவங்கள மாதிரி தான். நம்பர் ஃப்ராட். அந்த மொலஸ்டேஷன் கேஸ்ல என் கூடவே இருந்தல்ல? அப்படி என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன நம்புறன்னு சொன்ன. கடவுள் முன்னாடி தலை வணங்கி நிக்கிற மாதிரி முன்னாடி வணங்கி நின்ன. லக்ஷ்மி, காட், இப்பதான் தெரியுது இது எல்லாமே ஷோ தான். God, I can't believe this. இதுதான் நீ கொடுக்கிற மரியாதை என்ன இந்த இமேஜ்க்காக? இதையெல்லாம் தாண்டி எனக்காக நீ விரதம் இருக்கியா? பட் யூ நோ வாட் லக்ஷ்மி, நீ இந்த விரதத்தை முடிக்கும் போது I felt so nice. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷம் நிறைஞ்சிருச்சு. இப்ப நான் பேசலாமா? ஆமா, உனக்கு யார் கூடயும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சேன். நான் அப்படியே யோசிச்சேன்னா இனாகுரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஆனா இனாகுரேஷன் கேன்சல் ஆகல. இனாகுரேஷன் நடந்தது. எங்க பாரு லக்ஷ்மி, நீ தயவு செஞ்சு பேச்ச மாத்த. நான் ஒண்ணு பேச்ச மாத்தல. நாம இனாகுரேஷனுக்கு ஒன்னா போக போறோம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உனக்கு போன் கூட பண்ண, ஆனா நீ போனே எடுக்கல. அதனால நானே கிளம்பி வரலான்னு முடிவு பண்ண. நீ எனக்கு போன் பண்ணிருக்கலாம், ஆனா நெட்வொர்க் ப்ராப்ளம்னால எனக்கு போனே வரல. அதுக்கப்புறம் நானே அங்க வந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.